வணக்கம். முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனலுக்காக ஆண்டிபட்டி பகுதியில் பிரபல்யமான யானை மார்க்கெட் பகுதியில் இந்த நம்ம பாலக்கும்பம், தெப்பம்பட்டி, அழகாபுரி என்று 18 கிராமத்திலிருந்து விளைய வைத்து சம்சாரி கொண்டு வந்த விளைபொருள்களுக்கு தற்காலிகமாக காரணம் தெரியவில்லை. விலைவாசி மிக மிக குறைந்துள்ளது. 13 ரூபா ஒரு கிலோ பச்சை மிளகா. விவசாயிகள் என்ன செய்வாங்க? 13, 14 இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. இதில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். புல்லட் மிளகாங்கிறாங்க. அந்த மாதிரி விலைவாசி மகா வீழ்ச்சி அடைந்துள்ளது. காரணம் தெரியவில்லை. இந்து சமைக்க மக்கள் இல்லை என்றால் வாங்குவதற்கு வியாபாரி பத்தவில்லையா என்று தெரியவில்லை. இப்படியெல்லாம் இருந்தால் விவசாயிகள் எல்லாம் எப்படி செய்வார்? என்ன செய்வார்? உழுபவன் கணக்கு பார்த்தா தாருக்கும் கூட மிஞ்சாதுப்பாங்க. அந்த பழமொழியே வந்து நிற்கிது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10, 11, 12, 13, 14, 15 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா போகிற பச்சை மிளகா வெறும் 12 ரூபா. பச்சை மிளகா தகுதியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். போட்டுருவா. அற்புதமான இந்த பச்சை மிளகாயை கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருக்கிறது. அனைத்து சுயநல என்னத்தை சொல்கிறது, அதை பேசக்கூடாது. பொதுவான கருத்து. பெண்ணு சொல்லிக்க ஆள் இல்லையா என்னன்னே தெரியல. அண்ணன் மதிப்புக்குரிய பாண்டியன் அவர்களின் தக்காளி காய்கனி கமிஷன் மண்டியில் யானை மார்க்கெட் ஆண்டிபட்டியில் MTEM என்கின்ற அட்ரஸில் இருக்கக்கூடிய அண்ணன் ஈஸ்வரன் கடையில் அற்புதமான பச்சை மிளகாயிலெல்லாம் வந்து இறங்கிவிடும். கள்ளப்பண்ணாக்கெல்லாம் கரைச்சி வைத்து கரு என்று விளைய வைத்து பூமாதேவி, ஆகாசவாணி, பஞ்சபூதங்களினுடைய ஒத்துழைப்பை வைத்து அரும்பாடுபட்டு விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் இப்படி விளைய வைத்து கொண்டு வந்த இந்த விளைபொருள்களுக்கு உரிய விலை கிடைக்க மாட்டேங்கிறது. பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அதற்காகத்தான் அதாவது நிர்ணய விலைகளை எல்லாம் தீர்மானம் பண்ணி சட்டசபையில் அதாவது பாராளுமன்றத்தில் சட்டம் வகுத்தார். ஒரு 5 ரூபா பேர் சொல்லி ஒரு 5 ரூபா மில்கி பார் வாங்கிக்கிறேன், 5 ரூபா லைஸ் 5 ரூபா மாத்திரை வாங்கிக்கிறேன். ஆனால் ஒரு 40 ரூபா வாங்கி ஒரு 30 ரூபா தக்காளி வாங்கி பேர் வைக்க முடியல என்ற வேதனையோடு விவசாயிகள் எல்லாம் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்பதற்கு உதாரணமாக அவர் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆதரவுகளை கொண்டு வந்தார். அதையெல்லாம் வேறு கருப்பு பண முதலைகள் எல்லாம் கோமணத்தில் அங்கோனி சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டு நிர்வாண படத்தை எல்லாம் காமித்து டெல்லியில் போராட்டம் பண்ணி அந்த நிர்ணய விலைகளை ரத்து செய்ய வைத்தார்கள். சரி, உங்களது துரதிஷ்டம், இந்த பாவம் என்னைக்கு மாறட்டும் என்று அவர் விளக்க வேண்டியிருக்கிறார். இல்லை என்றால் இந்த பச்சை மிளகாய் எவ்வளோ தரமான விலைக்கு தைரியத்தை விடாமல் கேளுங்கயா. சூப்பர் வேக்கண்டு. சரி, கள்ளப்பண்ணாக்கா கரைச்சி விட்டுருக்காரு சம்சாரி. அது வஞ்சகம் இல்லாமல் கண்ணில் பார்க்குறப்பே உரைச்சி குழம்புல விட்டால் எம்பிட்டு உரப்பாக இருக்கும். மாதிரி இந்த மாதிரி முருகன் அடிமை நீதிபதி யூடியூப் சேனலுக்காக இந்த பதிவினை தெரியப்படுத்திக் கொள்வார்கள். சம்சாரிகள் பார்த்தீங்கன்னா ஒட்டு வீரிய விதைகளை எல்லாம் விட்டு கடைசி விவசாயிகள் சொன்ன மாதிரி விதையில் பெருசு இந்த தக்காளி விதையை வாங்கி பரப்பி நட்டுன்னா பயங்கரமாக காய்க்கிற விதை இல்லாத தக்காளி அப்படின்னா அந்த விதையை தயார் பண்ண பிள்ளைக்கு வதை கொட்டை இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி சீர்லெஸ்ன்னு சொல்லி இப்படி எத்தனையோ வந்து இந்திய ஒட்டு முறையெல்லாம் கொண்டு வந்து இன்று நாட்டில் இருக்க மண்ணை எல்லாம் மலக்கு தன்மை ஆக்கி நாளை வெள்ளை முறையில் விதை வாங்கினால்தான் விவசாயம் என்ற அவநிலைக்கு வந்திருக்கிறது. அது இயற்கை விதைகள்லாம் வாங்கி நாட்டு விதைகளை வாங்கி நம்ம பாரத நாட்டில் உற்பத்தி செய்வது இப்படியெல்லாம் அதிக உடனே சொல்லிச்சு 5 மூடை ஒரு இடத்துல 50 மூடை வைக்கிறதுனால அது திட்டு செஞ்சு ஆள் இல்லாமல் வித்து கொடுக்குற மக்கள் இல்லாமல் கொள்ள வழியாக மக்களுடைய விவசாயிகளுடைய வேதனைக்குரிய அவல நிலைக்கு ஆளாகும். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்பதை உங்கள் யூடியூப் சேனல் வழியாக இந்த வருத்தமான பதிவு பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஆதரவுகளை கிடைப்பதற்கு மீண்டும் பாரத பிரதமர் தலையிட்டு மோடிஜி அவர்கள் இதற்கும் துணிந்து இந்த விவசாயிகள் தான் நாட்டின் முதுகெலும்பு என்று பாரதத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களாக சொல்லி வாழ்ந்து மறைந்து அத்தகைய தேச தலைவர்கள் சொன்ன வார்த்தைக்கு உயிரூட்டம் கொடுக்கும் வகையில் விவசாய பொருள்களை நாம் அனைவரும் நல்ல ஆதரவுகளை வாங்கி 100, 200 வேணாம், ஆனால் 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபாய் வேணாம் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா என்ற நிரந்தரமான நிர்ணய விலையெல்லாம் நமக்கெல்லாம்
வந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது உங்கள் முருகன் அடிமை யூடியூப் இல்லை மருத்துவர் தெரியப்பட்டு கொண்டு இன்னும் நிறைய பல வீடியோக்கள் மீண்டும் உங்களை சந்திக்க தயாராக உள்ள ஒரு கிலோ ஒரு கிலோ பச்சை மிளகா விலை 112 ரூபா இல்லையா, வெறும் 12 ரூபா. கவனமாக கேட்டு எடுத்து நல்லா சம்பாதிங்க, சம்சாரியை ஆதரிங்க, நக்கு நக்குன்னு கேளுங்க. ஆமாம், விவசாயியை ஆதரிப்போம், நாட்டை வளம் வாழ்